நான் உங்க அடையிருந்தேன். இப்ப இவனுக்கு ஒரு வாரம் தெரியல, நேத்து முளைச்ச காலம் எடே, நீ அதே நேத்து முளைச்ச காலம் தான் இவங்க சேப்பாக்கம் எம்எல்ஏ, சரியா? நான் பேர் சொல்ல விரும்பல. இப்ப கரண்ட் எம்எல்ஏ நேத்து முளைச்சால இலை கூட கொடுக்காத ஒரு செடி என்ன முளைச்ச, நேத்து முளைச்ச மலையில காளாம் என்ன முளைச்ச காளாம், அவனை கொண்டு போய் எங்க உட்காரச்சிங்க? உயர்ந்த பதவியில இருக்காம நெக்ஸ்ட் பதவி, அதாவது ஓனர் ஆக்காம மேனேஜர் ஆக்கி உட்கார வச்சிங்க. எனக்கு உங்க மென்டாலிட்டியை புரியலடா. என்ன நீங்க உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிட்டீங்க, புரியல என்ன? அதே மாதிரி இந்த கட்சிக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவனுக்கு என்ன தெரியும் கேட்கிற நாய்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆம் ஆத்மி கட்சி இருந்துச்சு, எடுத்த உடனே முழு தொகுதியில நிக்க வச்சாங்க. இங்க டெல்லியில ஜெயிக்க மாட்டா, ஒரு ஆள் ஜெயிப்பாங்க, 2 ஆள் ஜெயிப்பாங்க. இவங்க பார்ட்டில யாரு சிஎம் கேண்டிடேட் என்ன பிணத்து போனாங்க, எல்லாமே பிணத்துனாங்க. ஆனா ஒட்டுமொத்த டெல்லியும் புது ஆளா இருக்க ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஜெயிக்க வச்சு ஆட்சியிலே உட்கார வச்சாங்க. ஒரு ஆள்ல ஒட்டுமொத்தமா பெரும்பான்மை கொடுத்து யாரு நம்ம கெஜ்ரிவால் அவர்களை உட்கார வச்சாங்க. கெஜ்ரிவால் அவர்கள் இப்ப பொய் கேச போட்டு அவங்க ஆட்சி விட்டு இறந்தாங்க. கெஜ்ரிவால் கை நீட்டினவரு ஒரு எம்பி, அவரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இனி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எந்த ஒரு ஆண்ட கட்சி சொல்லிருக்கீங்களா? இது புது கட்சி. கெஜ்ரிவால் அவர்கள் கை நீட்ட எம்பி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானா, பணம் முதல்ல விட்டுருங்க, அதெல்லாம் அந்த காலம். இப்ப புது ஆளுங்க எவ்வளவு திறமையா இருக்காங்கன்னா, விர்ச்சுவல் அரேஸ் அப்பா விஜயகாந்த் வந்து இப்படி இல்ல, அதனால குடிகாரன் சொல்லி அவரை ஒரே ஒரு சாயத்தை பூசி அழிச்சிட்டீங்க. அவர் கத்தி அழிச்சிங்க, அது வரைக்கும். இப்ப கூட்டணி பேர்ல மொத்தமா ஊத்தி முடிச்சீங்க, அது வரைக்கும். ஆனா அவங்களும் சரி, இப்ப டிஎம்கே எத்தனை கூட்டணி இருந்தாலும் இல்ல தொகுதிக்கு எத்தனை லட்சம் ஓட்டு இருக்கோ அத்தனை லட்சம் கூட்டணி வச்சாலுமே பல இடத்துல டெபாசிட் ஆக்க உறுதி. மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. டெய்லி எந்திரிச்சா 17 வயசு, 2 வயசு, 5 வயசு, 10 வயசு குழந்தைங்க, என்ன 7 வயசு தொலைவு வரைக்கும் விடாம பாலியல் வன்கொடுமை. கேட்டா ஏன் ஆட்சியில் தான் அவ்வளோ செக்யூரிட்டி சேஃப்டி இருக்கீங்க? எங்க உங்க பணத்தை கேட்கல சார், பொதுமக்களுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி எங்க இருக்கு கேக்குறாங்க, புரியுதா? நீ சொல்ற சேஃப்டி செக்யூரிட்டி, நீ கொள்ளையடிச்ச காசை கிட்னி திருட்டுன்னு சொல்லாம கிட்னி முறைகேடு சொல்ல, அந்த செக்யூரிட்டி சேஃப்டி சொல்ல சார். பொதுமக்களுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி தைரியமா வெளியே வரணும், சரியா? அதான் சேஃப்டி செக்யூரிட்டி. என்ன புரியுதா? உங்க அப்பன் தாத்தா பேர் வைக்கல, என்ன நான் என்ன சொல்றேன், ஆண்ட வச்சு பெண்ட வச்சுக்கலாம் போட்டது போய் இன்க்ளூட் என்னையும் சேர்த்து நானும் போட்டேன் ஆண்ட வச்சு பெண்ட வச்சுக்கு. இனிமேல் கொஞ்சம் யோசிச்சு காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. வாங்கிக்கோங்க பரவாயில்ல, அவங்க கொடுத்தா நீங்க கேட்காதீங்க, கேட்டு வாங்காதீங்க. நான் என்ன சொல்றேன், காசு கேட்டு ஓட்டு போடுறது ரொம்ப ரொம்ப தப்பு, குற்றம். அதனால கொடுக்குற காசை வாங்கிக்கோங்க, கேட்காம கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க. ஆனா எக்காரணம் கொண்டு யோசனை பண்ணி ஓட்டு போடுங்க, சரிங்களா? போதும் ஆண்ட வச்சு வேண்ட வச்சுலாம் இவனுக்கு கொள்ளையடிச்சது அவனுக்கு மட்டுமே கொள்ளையடிச்சுக்கிறானுங்க. அதனாலதான் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குனா வயிறு எரிஞ்சவனுக்கு தான், வயிறுல அவங்க உடம்பே எரியும், அந்த மாதிரி ஆகுதா. இப்ப பத்திரிகையாளர்களாம் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ், நியூஸ் ரிப்போர்ட்டர் இப்ப அடிச்ச ஒரு எம்எல்ஏ தெரியல, தாக்குன ஒரு எம்எல்ஏ, அவன் குவாரியில 10 நாள்ல கிடந்த ஒரு டெட் பாடி அழுகி போன நிலைமையில தெரிஞ்சிருக்காங்க. இத பார்த்த ஒரு பதிவு போட துப்புல பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸுக்கு. உங்க பிரஸ் ரிப்போர்ட்டர் அடிச்ச ஒரு எம்எல்ஏ வீட்டுல குவாரியில ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு, ஒரு பதிவு போட்டீங்களா? கண்டன பதிவு வேண்டாம், இந்த மாதிரி எடுத்துருக்கான்னு ஒரு பதிவு போட்டீங்களா? உங்களுக்காக தானே எல்லாரும் பேசுறோம். ஆண்ட வச்சு கண்டி தூக்கி போடுங்களா? எத்தனை நாளைக்குடா? ஆல்ரெடி ஆல்ரெடி அவங்க பேரு பொம்மை முதல்வர் தான். இப்ப ரொம்பவே தேர்தல் அதிகம். இனிமேல் எந்த ஒரு முடிவு எடுக்காத மாதிரி பொம்மை ஆக்கிட்டாங்க. இன்னும் 30 நாள் கரெக்டா இன்னையில இருந்து என்ன ஆட்சி மூடியாச்சு. இவங்கள ஒட்டுமொத்தமா தோக்கடிக்கிறதுல மூட்டை கட்டி கர்நாடகா கோஷ்டி தீம் பார்க்கு தீம் மியூசிக்க போட்டு வீட்டுக்கு அனுப்புற நேரம் வந்தாச்சு. சகாப்தம் நம்ம தோற்றம் மறைவு கூடாது, அது மாதிரி 2026 டிஎம்கே தோற்றம் முடிஞ்சு போச்சு, மறைவு.
சரிங்களா? சாப்பிட்ட முடிஞ்சு வச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இவர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு சொல்ற எம்பி தான் இப்ப சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பண்ணுன்னா வருங்காலத்துல எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க அவர் பொதுமக்கள் இதுல இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இவங்க போய் படுக்கிறதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால இவங்க தொகுதியில இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு அறிவு இருக்கா? ஆண்ட வச்சு பண்ண வச்சு பாத்துக்கோ, புது ஆளு. சரியா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.